நீ ஃபர்ஸ்ட் சில்வர் அண்ட் ஆயில் கம்பேரிசன் தான் பார்க்க போறோம். ஹிஸ்டாரிக்கலா பார்க்கும்போது ஒரு ரவுண்ட் சில்வரோட வேல்யூ இன் டாலர் வந்து ஒரு பேரலோட ஆயில் வேல்யூ இன் டாலர் எப்பவுமே கம்மியா இருக்கும். இப்ப பிரசன்டா பார்க்கும்போது சில்வரோட ஒரு ரவுண்ட்ஸ் வந்து $76. ஆயிலோட ஒரு பேரல் வேல்யூ பார்த்தீங்கன்னா $58. ஸோ சில்வர் டு ஆயில் ரேஷியோ கால்குலேட் பண்ணும்போது 0.8 வரும். ஹிஸ்டாரிக்கலா பார்க்கும்போது இந்த ரேஷியோ 1975ல 3.8ல இருந்தது. சில்வரோட பிரைஸ் ரேலி ஆனதுல சில்வர் டு ஆயில் ரேஷியோ ரொம்பவே கம்மியாகி இருக்கு. அடுத்தது டிவிஎஸ் மோட்டார்ஸோட டிசம்பர் சேல்ஸ் 50% இன்க்ரீஸ் ஆனதால ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 2 அன்னைக்கு 52 வீக் ஹை பிரைஸை டச் பண்ணிடுச்சு. டிசம்பர் 2024ல பாத்தீங்கன்னா 3,21,687 யூனிட்ஸ் வித்திருந்தாங்க. அதுவே டிசம்பர் 2025ல பாத்தீங்கன்னா 4,81,389 யூனிட்ஸ் வித்திருந்தாங்க. பர்டிகுலரா டூ வீலர் செக்மெண்ட் கம்பேர் பண்ணும்போது டிசம்பர் 2024ல 3.12 லேக்ஸ் வித்திருந்த டிவிஎஸ் மோட்டார்ஸ் வந்து 48% இன்க்ரீஸ் ஆகி டிசம்பர் 2025ல 4.61 லேக்ஸ் டூ வீலர்ஸ் வித்திருந்தாங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சேல்ஸும் பாத்தீங்கன்னா 77% இன்க்ரீஸ் ஆகியிருந்தது. டிசம்பர் 2024ல 20,171 இவி வெஹிக்கிள்ஸ் வித்த டிவிஎஸ் மோட்டார்ஸ் வந்து டிசம்பர் 2025ல 35,605 இவி வெஹிக்கிள்ஸ் வித்திருந்தாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் எக்ஸ்போர்ட்ஸும் 40% இன்க்ரீஸ் ஆகிருந்தது. டிசம்பர் மந்த்ல அவங்க டோட்டலாக எக்ஸ்போர்ட் பண்ண வெஹிக்கிளோட யூனிட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,46,002. அடுத்தது என்னன்னா ஐடிசியில் இன்வெஸ்ட் பண்ண எல்ஐசி வந்து 11,400 crores வந்து லாஸ் ஆகியிருக்கு லாஸ்ட் வீக். டொபாக்கோ ப்ராடக்ட்ஸோட டாக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனதால ஐடிசி வந்து பாத்தீங்கன்னா 14% வரைக்கும் கிராஷ் ஆகியிருந்தது. ஐடிசியில பாத்தீங்கன்னா எல்ஐசி வந்து 15.58% ஸ்டேக் வச்சிருக்காங்க. அப்ராக்சிமேட்டா பாத்தீங்கன்னா 198 crore ஷேர்ஸ் வந்து ஹோல்ட் பண்றாங்க. ஸோ ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்து வெட்னஸ்டே நைட் அன்னைக்கு எக்ஸைஸ் டியூட்டியை அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ இதுபடி பார்க்கும்போது பெர் 1000 ஸ்டிக்ஸுக்கு வந்து சிகரெட் லென்த் பேஸ் பண்ணி 2050ல இருந்து 8,500 rupees வரைக்கும் எக்ஸைஸ் டியூட்டி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸைஸ் டியூட்டி வந்து ஏற்கனவே இருக்க 40% ஜிஎஸ்டிக்கு அடிஷ்னலா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பிப்ரவரி 1ல இருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும். அடுத்தது கோல் இந்தியா அவங்களோட ஆப்ஷன்ஸ்ல ஒரு மேஜர் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னன்னு பாத்தீங்கன்னா SWMA அதாவது சிங்கிள் விண்டோ மோட் அக்னாஸ்டிக்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் ப்ரொசீஜர்ல ஃபாரின் பையர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால பாத்தீங்கன்னா நேபாள், பூட்டான் அண்ட் பங்களாதேஷ்ல இருக்க கம்பெனிஸும் இந்த பிட்ஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா டொமஸ்டிக் ட்ரேடர்ஸ் தான் இந்த ஆப்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அப்படின்னு ரூல் இருந்தது. அதுலயும் பாத்தீங்கன்னா கோல் பை பண்றதுல அவங்களுக்கு வந்து எண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவும் இல்லாம இருந்தது. கோல் இந்தியா இந்த ஃபைனான்சியல் இயர்ல 900 மில்லியன் டன்ஸ் ஆஃப் கோலை வந்து செல் பண்ணணும் அப்படின்னு டார்கெட் வச்சிருக்காங்க. ஸோ இயர் ஆன் இயர் பேசிஸ்ல இது வந்து பாத்தீங்கன்னா 18% இன்க்ரீஸ். ஸோ நேபாளில் இருக்க பையர்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா இந்தியன் ருபீஸ் அண்ட் US டாலர்ஸ்ல பே பண்ணலாம். ஆனா பங்களாதேஷ் அண்ட் பூட்டான்ல இருந்து பார்ட்டிசிபேட் பண்ற கம்பெனிஸ் வந்து US டாலர்ஸ்ல மட்டும் தான் பே பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பேமெண்ட் ப்ராசஸ் ஃபுல்லாமே ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் அதாவது ஃபெமா ரூல்ஸ் படி நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வோடஃபோன் ஐடியாவோட ப்ரொமோட்டரான ஆதித்யா பிர்லா வந்து 5,836 crores வந்து இன்ஃபியூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ வோடஃபோன் ஐடியாவோட கேஷ் ஃப்ளோ அண்ட் ஃபைனான்சியல்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஆதித்யா பிர்லா வந்து இந்த கேஷை இன்ஃபியூஸ் பண்றதா சொல்றாங்க. ஸோ இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா இதுல அவங்க இன்வெஸ்ட் பண்ண போற டோட்டல் அமௌண்ட்ல 2,307 crores வந்து டைரக்டா கேஷ்ல இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. ரிமைனிங் இருக்க 3,529 crores வந்து வோடஃபோன் ஐடியாவோட ஈக்விட்டி ஷேர் சேல் பண்ணி அந்த அமௌண்ட் ரைஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணிடுங்க. அப்புறம் மறக்காம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.